அனைத்து மாணவ மணிகளுக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஐஸ்வர்யா அகாடமியில் சுந்தரராஜன் என்ற ஒரு ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்க போகிறேன். நம்ம எடுக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஜிகே பார்ட்டில் யூனிட் நம்பர் 6ல் நீதி கட்சியின் 13 ஆண்டுகால அமைச்சரவை பற்றி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான டாபிக்கு, நிறைய மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நீதி கட்சியின் 13 ஆண்டுகால அமைச்சரவை. அந்த 13 ஆண்டுகால அமைச்சரவையில் எத்தனை முதலமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க, அவங்களுடைய முக்கியமான சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிபி 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் மூலமாக இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுறாங்க. அந்த ஆட்சி பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாகாணங்களையும் தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி இந்த குழு பரிந்துரை பண்ணுறாங்க. அதன்படி தேர்தல் ஆணையம் முறையாக உருவாக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படுது. எந்த ஆண்டுன்னா 1920. தேர்தல் நடைபெற்று மெட்ராஸ் மாகாணத்தில் மொத்தம் 98 இடங்களில் நீதி கட்சியானது 63 இடங்களில் பெரும் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற பின்பு நீதி கட்சியின் முதலமைச்சராக சுப்பராயலு அவர்கள் பதவியேற்கிறார்கள். பொதுவாக நீதி கட்சி மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி பண்ண காலகட்டம் கிபி 1920 முதல் கிபி 1937 வரை, கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு முக்கியமான ஏரியா, நிறைய முறை கேட்டிருக்காங்க கொஸ்டின். அடுத்து பாருங்க, கட்சியின் முக்கியமான முதலமைச்சர்களை பார்க்க போறோம். பாருங்க, கிபி 1920 முதல் 1923 வரை நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் சுப்பராயலு, இவர் ஆட்சி பண்ணிருக்காருங்க. அடுத்து கிபி 1923 முதல் கிபி 1926 வரை பனகல் அரசர் ஆட்சி பண்ணிருக்காருங்க. இவர் ஆட்சி பண்ணும்போதுதான் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் மெட்ராஸ் மாகாணத்தில் நடைபெற்றது. அதில் முக்கியமானது கிபி 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம், கிபி 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கிபி 1926 இந்து அறநிலைய சட்டம். அடுத்து பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து யாருன்னா இவர் கொண்டு வந்திருக்காருங்க. அடுத்து கிபி 1926 பணியாளர் தேர்வு வாரியம் கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் யாருன்னா பனகல் அரசர் தாங்க. அடுத்து பாருங்க, இவருக்கு அடுத்து கிபி 1926 முதல் 1930 வரை நீதி கட்சி பெரும்பான்மை அடையல. பெரும்பான்மை அடையாத காரணத்தினால நம்ம இந்திய வரலாற்றுல காங்கிரஸ் கட்சி ஐஎன்சில 1923 ஒரு பிளவு ஏற்பட்டு மாற்றத்தை விரும்புவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஒரு பிரிவு இருக்கு. அந்த 2 பிரிவுல மாற்றத்தை விரும்புவர்கள் பட்டியல சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவாக பிரிந்து கிபி 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி என்ற ஒரு கட்சி தொடங்குறாங்க. அந்த கட்சி பல்வேறு மாகாணங்கள்ல உருவாக்கப்பட்ட பின்பு இந்த மெட்ராஸ் மாகாணத்துல சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கிய 2 தலைவர்கள் யாருன்னா சத்தியமூர்த்தி சீனிவாசனார், இவங்க 2 பேர் தலைமை தாங்குறாங்க. இப்ப மெட்ராஸ் மாகாணத்தில் 1926 1930 காலகட்டத்தில் தேர்தலில் நீதி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அதனால சுயராஜ்ய கட்சியினுடைய ஆதரவோடு பதவியேற்ற சுயேட்சை முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்ராஸ் மாகாண முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயலு, சுயேட்சை முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க சுப்பராயன், இவர் வராருங்க. அதுக்கடுத்து கிபி 1930 முதல் 1932 காலகட்டத்தில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யாருன்னா பி முனுசாமி நாயுடு. நெக்ஸ்ட் கிபி 1932 முதல் 1934 காலகட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னா பொப்பிலி அரசர். இவர் என்ன பண்றாருன்னா 1934 முதல் 1937 வரை மெட்ராஸ் மாகாணத்தில் 2வது முறையாக முதலமைச்சராக இவர் பதவியேற்கிறாரு. அப்ப நீதி கட்சி ஒட்டுமொத்தமாக மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி செய்த காலகட்டம் மொத்தம் 13 ஆண்டுகள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 13 ஆண்டுகள். இந்த நீதி கட்சியில என்ன ஒரு மாற்றங்கள்னா, ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பிராமணர் அல்லாதவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிச்சாங்க நீதி கட்சியில். அதுல குறிப்பா கல்வி, மதிய உணவு, இடஒதுக்கீடு
பெண்களுக்கு வாக்குரிமை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பஞ்சமர் பள்ளிகள் என்று பல்வேறு சீர்திருத்தம் கொண்டு வந்த கட்சி எந்த கட்சின்னா நீதி கட்சி. ஒரு முக்கியமான டாபிக். அடுத்து வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க.